நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது ஏலமன்னா பந்தலூர் தாலுகா, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் கூடலூர் பகுதியில் அதிகளவு காட்டு யானைகள் நடமாட்டம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பந்தலூர் அடுத்த சேரம்பாடி, மலவன் சேரம்பாடி, கொளப்பள்ளி, ஏலமன்னா போன்ற குடியிருப்பு பகுதியில் அதிகளவு காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த குடியிருப்பு பகுதியில் காட்டு யானையால் மக்கள் அச்சப்பட்டு வருகிறார்கள். கூடலூர் பந்தலூர் பகுதியில் அதிகளவு காட்டு யானை காணப்படுகிறது. இரவு நேரங்களில் வந்து காட்டு யானைகள் பகல் நேரத்திலும் உலாவ துவங்கி உள்ளது. இதனால் கூடலூர் பந்தலூர் தாலுகா பகுதியில் வசித்து வரக்கூடிய சிறு விவசாயிகள் தங்கள் விளை நிலங்களை பயிரிட்டிருக்கக்கூடிய பணப்பயிர்கள் அறுவடை செய்து தருவதில் காட்டு யானைகள் இரவு நேரம் குடியிருப்புக்குள் புகுந்து அதை சேதப்படுத்துவதனால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அவருடைய பணப்பயிர்களை, விவசாய நிலங்களையும் நாசம் செய்து வருகின்றது. இந்த நிலையில் பொதுமக்கள் வனத்துறையினர் மக்கள் புகார் அளித்ததின் பேரில் தொடர்ந்து வனத்துறை அந்த பகுதியில் இரவு நேரங்களில் ரோத்து பணியில் ஈடுபட்டு வருவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று இரவு தொண்டியாலம் பகுதியில் யானை விரட்டுவதற்காக சென்ற வனத்துறை வாகனத்தை காட்டு யானை ஒன்று அந்த வாகனத்தை விரட்டி சென்று வாகனத்தின் ஒரு பகுதியில் உள்ள கண்ணாடியை தன்னுடைய தும்பிக்கையால் அடித்து உடைக்கிறது. உடைத்ததோடு மட்டுமல்லாமல் தன் தந்தத்தால் அந்த வாகனத்தை அது கீழே தள்ளிவிடுகிறது. வாகனம் தலை குப்புற தள்ளியதின் காரணமாக இந்த பகுதியில் குத்திய வண்டியிலிருந்து வாகன காவலர் திரு ரமேஷ் அவர்களுக்கு தோள்பட்டை இறங்கிய நிலை என்று தெரிய வருகிறது. இந்த நிலையில் அவரை மருத்துவமனையில் இருப்பதாகவும் தகவல் சொல்லுகிறது. இந்த சூழலில் அவருடைய பணிக்கு இருந்த நபர்களும் சிறு காயத்தோடு தப்பித்து பிழைத்தார்கள். இவர்களுக்கு இந்த கதி என்றால், இந்த வனத்துறையில் பணியாற்றக்கூடிய இவர்களுக்கே இந்த கதி என்றால், பாமர மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் போன்றவர்களுடைய நிலை என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சமூக நல ஆர்வலர்களும் அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்களும் கேள்விக்கரை தொடுத்திருக்கிறார்கள். வனத்துறை தங்களது உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு சூழலில் இந்த நிலை என்று சொன்னால் மக்களுக்கு என்ன நிலை என்பதுதான் இன்றைய ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. இதனை பார்த்து வனத்துறை நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு தொல்லை தராத அளவுக்கு இந்த இப்படிப்பட்ட சம்பவத்தால் வனத்துறை அதிகாரி ஒருவர் காயமடைந்திருக்கிறார். அந்த காயமடைந்த வனத்துறை அதிகாரியும் தற்காலிக பணியாளராக இருப்பதின் காரணமாக அரசு இவருக்கு தகுந்த உதவிகளை செய்யுமா அல்ல அவரை கைவிட்டு விடுமா, அவருடைய குடும்பம் எந்த நிலைக்கு வரும் என்ற கேள்வியும் ஒன்று கிளம்பியிருக்கிறது என்று பொதுமக்களும் சமூக நல ஆர்வலர்களும் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதனை பார்த்த பிறகாவது அரசு, வனத்துறை பணிபுரியக்கூடிய அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பை அளிப்பதோடு அவருடைய குடும்ப நலன்களையும் கவனிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. ஆகவே வனத்துறை இந்த யானைகளை பொதுமக்கள் பகுதியில் குடியிருக்கக்கூடிய பகுதிகளாகட்டும்
அல்லது விவசாய நிலங்கள் பகுதியாகட்டும் வராமல் தீர்த்தமாக அதை நடவடிக்கை எடுத்து அகல குழி வெட்டி அடர்ந்த காட்டுப் பகுதியிலே இருந்து மக்கள் குடியிருக்கும் பகுதியில் வராமல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அந்த பகுதியிலே இருக்கின்ற சமூக நல ஆர்வலர்கள், பொதுமக்கள், தோட்ட தொழிலாளர்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது என்று நமது செய்தியாளர் நீலமலை ராஜா அவர்களும் அவரோடு நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். நான் പറഞ്ഞ റിവേഴ്സ് വരുന്നു കറക്റ്റായിട്ട് ഓട്ട് വണ്ടി சைலண்ட போடுங்க, பொறுமையா இது பண்ணுங்க, ரொம்ப பொறுமையா போனோட தூக்கி விடணும். கிளாஸ் ஏற்றா கிளாஸ் ஏற்றி விடா. இது போன்ற செய்திகளை சிறப்பாக தொகுத்து அதை எடிட்டிங் செய்து நமது நீலமலை தொலைக்காட்சி மூலமாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற நமது செய்தியாளர் பிரசாத் நீலமலை ராஜாவோடு எந்த நகர்வள பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் நீங்கள் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் நீலமலை யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்